Welcome to Money Management Channel. Sovereign Gold Bond market la open ஆயிருக்கு. February 16th தான் closing date இருக்க போகுது. So இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இந்த opportunity யூஸ் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படினா sovereign gold bondனா என்ன அதோட யூஸ் எப்படி இருக்குங்கறத பத்தி டீடைலா அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து sovereign gold bond பத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நம்ம டீடைலாவே நம்ம சேனல்ல வந்து நிறைய அனலைஸ் பண்ணிட்டோம். கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து அவேலபிளா இருக்கு. அது இல்லாம ETF பத்தி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா ETF க்குன்னு நிறைய வீடியோஸ் அவேலபிளா இருக்கு. வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாயில இருந்தாவே எஃபெக்டிவான ETF வந்து எப்படி செலக்ட் பண்றது, 6000 ரூபாய்க்கு மேல இருக்கிற 1 கிராம் sovereign gold bond எப்படி பை பண்றது இத பத்தி வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கோம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ சீரிஸ்ல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन கேட்டிருந்தாரு. உங்களுடைய 1 crore போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா இருக்கு. ஆனா மிட் கேப் ஸ்மால் கேப்போட ப்ராஃபிட்டை விட இது கம்மியான ப்ராஃபிட் தான கொடுக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கரெக்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சோ இன்னைக்கு இது எல்லாமே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம சேனல் மெம்பர் கார்த்திக்ன்ற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन கேட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா நம்ம சேனல்ல வந்து நியூ மியூச்சுவல் ஃபண்ட் NFO பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில இருந்து அவர் ஒரு क्वेश्चन கேட்டிருந்திருக்காரு. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் வருது. அதுல எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸையும் ட்ராக்கிங் எரரையும் நோட் பண்றது, அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ட்ரேட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, நியூ ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். நமக்கு அந்த செக்டர் ஓரியன்ட் ஃபண்டா இருந்தாலும் சரி, இல்லை இண்டெக்ஸ் ஓரியன்ட் ஃபண்டா இருந்தாலும் சரி, அதோட growth நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். AMC வந்து ஓரளவுக்கு கிளியரான நமக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ETF மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. AMC வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஹியூஜான டிஃபரன்ஸை காமிச்சிட மாட்டாங்க. மைனரான டிஃபரன்ஸா இருக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு அப்படி டவுட் இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணி ஒரு 6 மந்த் கழிச்சு கூட என்ட்ரி கொடுக்கலாம். அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிடும். ரேட் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிச்சிடாது. இப்போ நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து 10 ரூபாய்க்கு விடுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் வந்துடாது. அதனால வந்து நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு 6 மந்த் கழிச்சு கூட அந்த பர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு அந்த செக்டரும் நல்லா இருக்கும், அந்த இண்டெக்ஸும் வந்து ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருந்தா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபண்ட் நிறைய இருக்கு அவைலபிளா மார்க்கெட்ல, அதுல கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மிஸ்டர் ஷான் ஐடியில இருந்து நிஃப்டி 50 எப்படி இருக்கு ப்ரோ, அதை வாங்கலாமான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, ETF இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து அது ஒரு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. எல்லா AMC ஃபண்ட்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும், ஒரே அளவுக்கு தான் ரிட்டர்ன் கொடுக்கும். மினிமம் வந்து ஒரு லைட்டான டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, ETF இருந்தாலும் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அதோட ட்ராக்கிங் எரர் எவ்வளவு இருக்குன்னு நோட் பண்ணணும். ட்ராக்கிங் எரர் எப்படின்னா இப்போ நிஃப்டி 50 வந்து ஒரு 50% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து அதே 50% நம்மளோட ஃபண்டும் கொடுக்கணும். அதை தான் வந்து நம்ம ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவோம். இதுல டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபண்டை விட்டு எக்ஸிட் ஆகலாம். அதே மாதிரி வால்யூம் வந்து எந்த அளவுக்கு ட்ரேட் ஆகுதுங்கிற ஐடென்டிஃபை பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து எந்த ஒரு டைம்ல வந்து பை பண்றது செல் பண்றது இது எல்லாமே பண்ண முடியும். இது ரெண்டையுமே நம்ம வந்து ஓரளவுக்கு கரெக்டா இருக்குன்னா நீங்க எந்த AMCல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது ஒரு தப்பே கிடையாது. குணாங்கிற ஒரு சேம் அதே மாதிரி தான் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாரு. ஹாய் சார், என்னோட கோல்டு ETF பெஸ்ட் அண்ட் சேஃபா, அதே மாதிரி எப்படி அனலைஸ் பண்றது, டாடா கோல்டு ETF இஸ் சேஃபான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. லாங் டைமுக்கு பை பண்ணலாமான்னு. ஸோ சேம் அதே ஆன்சர் தான் எல்லாத்துக்குமே. ETF பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. எந்த AMC இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க நோட் பண்ண வேண்டியது வால்யூம் ஆஃப் எரர், ட்ராக்கிங் எரர், இது ரெண்டை பத்தி தான் நீங்க நோட் பண்ணணும். பிரவீன் குமார்ன்றவர் அதே क्वेश्चन தான் கேட்டிருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். அதனால வந்து நம்ம ETF பொறுத்த வரைக்கும் பெருசா நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. வால்யூம் ஆஃப் ட்ரேடையும் ட்ராக்கிங் எரரையும் நோட் பண்ணாவே போதுமானதா இருக்கும். சாவரின் கோல்டு வந்து ஒரு அருமையான ஸ்கீம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளான அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ETF இருக்கிற கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாவரின் கோல்டு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அசெட் அலோகேஷன் வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்விட்டி எவ்வளவு ஒரு 45% இருக்கணும். அதே மாதிரி டெப்ட் வந்து ஒரு 20% இருக்கணும். ரியல் எஸ்டேட்ல ஒரு 25%, கோல்டுல ஒரு 5%, கேஷா வந்து ஒரு 5% இருக்கணும். கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 10% இருக்கணும்னு இருக்கும். அதுக்கு மெயினான இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து ETF கன்சிடர் பண்ணுவோம். உங்களுக்கு லிக்விடிட்டி தேவைப்படுது அப்படின்னா நீங்க கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க லாங்குக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்டை டெஃபினட்டா நீங்க கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, பிசிக்கலா இன்வெஸ்ட் பண்றது எப்படி, மியூச்சுவல் ஃபண்ட் வழியா எப்படி இன்வெஸ்ட் பண்றது, ETF வழியா எப்படி இன்வெஸ்ட் பண்றது, டிஜிட்டல் கோல்டு எப்படி பை பண்றது, சாவரின் கோல்டு பாண்ட் எப்படி பை பண்றது, இதை பத்தி டீடைலாவே அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ETF பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் மினிமமான அமௌண்ட் இருந்தா கூட நீங்க வந்து பை பண்ணலாம். 1 கிராம் 6000 ரூபாயா
இருந்தாலும் நம்ம சாவரின் கோல்ட் பாண்ட்ல வந்து 6100 ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதே நீங்க ETF கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு நீங்க குவாண்டிட்டி பை பண்ண முடியும். ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து கன்சிடர் பண்ற அப்படி இருந்தா சாவரின் கோல்டு ஃபண்டை கன்சிடர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்லயே வந்து அது கேஷா மாத்தணும், இல்ல எமர்ஜென்சி ஃபண்டா யூஸ் பண்ற அப்படின்னா நீங்க வந்து கோல்டு பீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்டுக்கு அதே மாதிரி பிசிக்கல் கோல்டுக்கு என்னென்ன மெயினான டிஃபரன்ஸ் இருக்கு, ஸோ எந்த வகையில வந்து சாவரின் கோல்டு பாண்டு பெனிஃபிட்டை கொடுக்குங்கிறது டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்டு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஆல்ரெடி 2022-23 இருந்தே இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இதுல ப்ராஃபிட் வந்து கெயின் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படிங்கிற ரிஸ்க்னு பாத்தீங்க அப்படின்னா 0 ரிஸ்கா இருக்கு. அதே மாதிரி டிமேட் ஃபார்ம்ல பேப்பர் ஃபார்ம்ல இது கொடுத்துறாங்க. கையில வந்து நம்ம வச்சிட்டு இருக்க தேவையில்லை. அதனால லாக்கர் இந்த மாதிரி இஷ்யூல எதுவுமே கிடையாது. பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால ஈஸியா வந்து நம்ம ஹோல்ட் பண்ண முடியுது. லோனும் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம பை பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா TDS வந்து அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி ஃபைனலா வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இதுக்கு கிடையாது. ஸோ ட்ரேட் ஆகுது வந்து NSE BSE ரெண்டுலயுமே ட்ரேட் ஆகுது. டெண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 இயர்ஸா இருக்கும். நீங்க 5 இயர்ஸ்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நீங்க லோன்ஸ் எல்லாமே நீங்க பை பண்ணிக்கலாம். இது வந்து 2022-23 சீரீஸ்லயே இருந்தே நம்ம கண்டினியூஸா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 23-24 கால்ஃபர் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 1 கிராம்ல நீங்க அப்ளை பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 kg வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா 2.5% கொடுக்குறாங்க. இஷ்யூ பிரைஸ் வந்து 6213 ரூபாய்னு கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த சீரியஸ் பாத்தீங்க அப்படின்னா சீரியஸ் 4 இருக்கு. 23-24 சீரியஸ் 4 இருக்கு. ஓபன் ஆகிறது 12 ஆல்ரெடி ஓபன் ஆயிருச்சு. 16 அதாவது இன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணாம இருந்தா டெஃபினட்டா லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ற அப்படின்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதை கன்சிடர் பண்ணுங்க. இன்னைக்கு மறக்காம அப்ளை பண்ணுங்க. இது இஷ்யூ பண்றது எல்லாமே February 21 வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே கிரெடிட் ஆயிரும். ஸோ சாவரின் பாண்ட் வந்து ஒரு எக்ஸலண்டான ஸ்கீம். டெஃபினட்டா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ETF நம்ம ஆல்ரெடி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம சேனல்லே அவைலபிளா இருக்கு. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளான ஸ்டாக்ஸை பத்தி ஐடென்டிஃபை பண்றோம். ஒரு 1 crore டார்கெட்டா வச்சு அதுக்கு எப்படி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி நம்ம பை பண்ணணும், ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னா எப்படி இருக்கணும், இதை பத்தி டீடைலா வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டாக்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆட்டோ செக்டர்ல இருந்து ரெஃபைனரிஸ் வரைக்கும் 21 ஸ்டாக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இது நம்ம பேசினது தான். ஸோ இதுல இருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்போ நீங்க கிரியேட் பண்ணிக்கிற போர்ட்ஃபோலியோ எக்ஸலண்டா இருந்தாலும் ஆனா மிட் கேப் ஸ்மால் கேப்பை விட கம்மியான ரிட்டர்ன் தானே கொடுக்குது, இது கரெக்டான போர்ட்ஃபோலியோவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை பத்தி தான் டீடைலா டிஸ்கஸ் பண்றோம். நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் நமக்கு மல்டிபிள் ரிட்டர்னுக்கு காட்டியும் ஓரளவுக்கு டீசென்டான ரிட்டர்ன், அதாவது 15-20% ரிட்டர்னை கொடுத்துட்டு நம்ம லாங் டைம்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிற மாதிரி தான் ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்றோம். அதனால பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப் ஸ்மால் டைம்க்கு வந்து அந்த சைக்கிளிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், ஒவ்வொரு டைம் நல்ல கரெக்ஷனா ஃபால் ஆகும். இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ்ல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபால் ஆனாலும் நம்ம ஸ்ட்ராங்கா வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிளா ஏர்ன் பண்றதை விட நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் சேஃபா வச்சிருக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டீசென்டான ரிட்டர்ன், அதாவது 15-20% கிடைக்கிற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணாவே ஹியூஜான வெல்த் நம்ம லாங் டைம்ல கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் எடுத்து அப்படின்னா அதுக்கு தகுந்த ரிவார்டு கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் லாஸ் ஆனாலும் அதே அளவுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிற மாதிரி போர்ட்ஃபோலியோ வந்து ஃபில் பண்ணிருக்கிறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க.
நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.